ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி. ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டுக்கான ஆல் டிக்கெட் அவுட் ஆகிருக்கா ஃப்ரெண்ட்ஸ். ஆல் டிக்கெட்டோடைய லிங்க்கை கமெண்ட் செக்ஷன்லையும் அண்டு நம்மளுடைய டெலகிராம் குரூப்லையும் கொடுத்துருக்கோம். நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இமிடியேட்டான அப்டேட் அங்கே கிடைச்சிரும். ஸோ இந்த எக்ஸாம் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய எக்ஸாம் ஸ்லாட் எந்த டைமுக்கு கொடுத்துருக்காங்க, எந்த வென்யூவில் உங்களுக்கு எக்ஸாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அந்த எக்ஸாம் ஈஸியாக இருக்குன்றதுனால நிறைய செக்ஷனல் டெஸ்ட்டும் நிறைய ஃபுல் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கிலீஷுக்கு தேவையான ப்ராக்டிஸ் வீடியோஸை நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி யூடியூப் சேனலில் கொடுத்துட்ருக்கோம். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டுக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ், மெயின்ஸுக்கு தேவையான ஆப்டி ரீசனிங் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப் அண்ட் வெப்சைட்டை லான்ச் பண்ணி 2 months ஆகுது. அதில் மெயின்ஸ் பேட்ச்சு ஃபஸ்ட்டு பிஓக்கு கொண்டு போயிட்டு வந்தோம். இப்போ ஆர்பிஐ அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால் அந்த எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய கண்டென்ட் அதில் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் போயிட்டு பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம இந்த சீரீஸை முடித்த உடனே ஐபிபிஎஸ் கிளர்க், எஸ்பிஐ கிளர்க், ஐபிபிஎஸ் பிஓ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா? மெயின்ஸ்க்காக சொல்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எங்கே கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா, ஆப்டி வித் ஏகே யூடியூப் சேனலில் கரண்ட் அஃபேர்ஸை கொடுத்துட்ருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5x ஸ்பீடில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். 2-3 டைம் ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணி அப்பயே அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனோட ரிவைஸ் பண்ணிடுவேன். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆகுனா, அடுத்த கண்டென்ட் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். அந்த வீடியோ 1.5x ஸ்பீடில் வச்சு பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு கண்டென்ட்டில் ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிங்களானாவே உங்களுக்கு சிஏ படித்த மாதிரி ஃபீல் ஆகிடும். ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் டச்சில் இருப்பீங்க. தனியாக கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க முடியாதவங்களாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்டி வித் ஏகேல கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த 10 நாள் 15 நாள் அப்படிங்கிறது, 10 to 12 நாள் அப்படிங்கிறது ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான டைம். கண்டிப்பாக நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய டவுட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.